இப்போ ஒரு விஷயம் சொல்றாங்க அவங்க, இந்த பலன் பண்ண உனக்கு இந்த சனி நேரம் அப்படின்னு சொல்றாங்க அவங்க. பட் எனக்கு இதுவா தெரியல. சொல்லும்போது இந்த பரிகாரம் செய்ய எனக்கு இவ்ளோ கேஷ் குடுத்துருங்க. இந்த பரிகாரம் செஞ்சா கண்டிப்பா போயிடும் அப்படின்னு சொல்றாங்களே. இத பத்தி நீங்க என்ன சொல்றீங்க? அதான் நான் சொல்றேன். அது ஃப்ராடுன்னு சொல்றேன். அதாவது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை யாராலும் மாற்ற முடியாது. சரிங்களா? ஏன்னா அதான் விதி. அப்ப விதியை எப்படி அவனால மாத்த முடியும்? அப்படி மாத்திரதான் ஜோசிக்காரர் ஜோசியம் பார்த்துட்டு இருக்காரு. அவர் இன்னும் மில்லியனியர் ஆயிருக்கணுமா இல்லையா? கார் கம்பெனி என் பேர்ல 2 கார் கம்பெனி சின்ன சின்ன விஷயங்களுக்கு சொல்றேன். இந்த கண் திருஷ்டி அந்த மாதிரிலாம் சொல்றாங்க. கண் திருஷ்டி அதெல்லாம் வந்து நம்மளா நினைச்சு கண் திருஷ்டி வரனா எப்படி? அப்ப நான் என்கிட்ட நிறைய பேர் சொன்னாங்க, சார் நீங்க சம்பாதிக்கிறது வெளியே சொல்லாதீங்க, கண் திருஷ்டி ஆயின்னு சொன்னாங்க. அப்ப டாடா பிர்லா வந்து மாசம் ரிப்போர்ட் கொடுக்குறானே, அம்பானிலாம் ரிப்போர்ட் கொடுக்குறானே, கண் திருஷ்டி ஆயிட்டானா என்ன? எலான் மஸ்கோடைய அதெல்லாம் என்ன சொல்றாங்களா? அதெல்லாம் தேர் கர்மா அப்படி சொல்றாங்க. உங்களுக்கு வந்தா கர்மா, அடுத்தவங்க வந்தா குருமாவா? நான் சொல்றதுங்க சரியா சொல்றது. நீங்க கண் திருஷ்டின்னு சொன்னீங்கன்னா அப்ப டாடா பிர்லாலாம் இருக்கான்ல, அவங்க நல்லா இருக்காங்க, அவங்க இவ்வளவு பணம் சம்பாதிக்கிறாங்கன்னா தேர் கர்மா தான் அவங்க. கண் திருஷ்டின்னு சொன்னீங்கல்ல, அவனுக்கு வராது கண் திருஷ்டி அவங்களுக்கு வந்துட போகுது. 15,000 ரூபாய் சம்பாரிச்சு வச்சுட்டு என்னென்ன வேலை பார்க்குறோம் நம்ம இல்லைங்களா? வீட்டுக்கு முன்னால ஸ்டிக்கர் ஓட்டுறோம், பின்னால ஸ்டிக்கர் ஓட்டுறோம், இந்த பக்கம் பொட்டு வைக்கிறோம், அரகஜா வச்சுக்கிறோம் நெத்தியிலன்னு சொல்லிட்டு இப்படியே ஓட்டிக்கிட்டு இருக்கோம் இல்லைங்களா? நம்ம சொல்றது ஜாதகத்தில் நாம் புரிந்து கொள்ள வேண்டியது இந்த கண் திருஷ்டி விஷயம் எல்லாம் சடங்குகள் சார்ந்து. இது இங்க இருக்கும். நீங்க அப்படி திருச்சி பக்கம் போயிட்டோம்னா வேற சடங்குகள் வந்துடும். அப்படியே கன்னியாகுமரி போகணும்னா இன்னும் சடங்குகள் மாறும். ஆந்திரா பக்கம் போனீங்கன்னா நீங்க செய்யக்கூடிய சடங்குகளே அங்க இருக்காது. வேற ஒண்ணும் இல்ல. அப்ப ஒவ்வொரு மாநிலத்துக்கும் நீங்க எந்த ஊர்? இந்தூரா? சரி, அம்மன் கோயிலுக்கு கூழ் ஊத்துவாங்க தெரியுங்களா? நீங்க திருச்சி தாண்டினா கூழ் ஊத்துறதுனா அவங்களை மூஞ்சி ஒரு மாதிரி பார்ப்பாங்க. ஏன்னா அந்த பக்கம் கூழ் ஊத்துற வேலையே கிடையாது. அப்படி ஒன்றும் தெரியாது அவங்களுக்கு, கூழ் ஊத்துறதுனால என்னன்னு தெரியாது. அப்ப எப்படி ஒரு ஊருக்குள்ளேயே ஒரு 250 கிலோமீட்டருக்குள்ளே கலாச்சாரங்கள் இவ்வளவு மாறும் பொழுது உலகம் முழுவதும் கூட நான் சொல்வது பொதுவான ஜோசியம். ஜோசியம் என்பது உங்களுடைய ஜாதக அடிப்படையில் உங்களுடைய வாழ்க்கை இப்படி ஆரம்பிச்சு இப்படி போகும், இந்த மாதிரி போகும், இந்த மாதிரி ட்ரேக் எடுக்கும், இந்த மாதிரி சிக்கல்களை மாட்டிங்க, இந்த மாதிரி வெளியே வருவீங்கன்னு சொல்றதானே தவிர இதில் ரூட் மாற்றி வர்றது இல்லை. இப்போ ஜிபிஎஸ், இந்த ஊருக்கு போகணும் ஜிபிஎஸ் போடுறீங்க, அது மாதிரி டபக்குன்னு ஓப்பன் ஆகி நிற்கும், பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஆனால் அதில் நீங்கள் என்ன செய்ய முடியாது, ஜிபிஎஸ்ல போய் ரூட்டு மாற்ற முடியாது. இந்த பக்கம் போனால் ரொம்ப 500 கிலோமீட்டர் ஆகுது, இந்த பக்கம் ஒரு சின்ன கோடு இப்படி விரலில் போட்டு விட்டோம்னா நான் 350 கிலோமீட்டரில் போயிடலாம்னா நம்ம யோசிக்க முடியாது. இப்போ ஜோசியர் வந்து ஏன் அப்படி செய்கிறாருன்னா, உங்களுக்கு ஆரம்பத்திலேயே உங்களுடைய பாரம்பரியத்தில், நம்மளுடைய பாரம்பரியத்தில், நம்மளுடைய சடங்குகள் வகையில் நம்ம எதையாச்சும் ஒன்று செஞ்சால் கடவுள்கிட்ட மன்றாடினோம்னா மாற்றி கொடுப்பாரு நம்பிக்கை இருக்குது. அப்போ அதை அப்படி டைப் பண்ணி வச்சுட்டு என்ன பண்ணுறாங்கன்னா கடவுள் நம்பிக்கை செய்யுங்கிறாங்க. அப்போ ஒரு கோயிலுக்கு போகணும்னு சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் ஒரு விஷயமா போகிறீங்க, நான் வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்றப்ப ஒரு கோயிலில் போய் சாமிகிட்ட வேண்டிங்கன்னு சொல்கிறாங்க. அதை நான் குறை சொல்லலை, அது வந்து உங்களோட நம்பிக்கை. சரிங்களா? நீங்கள் போய் சாமி கும்பிடுன்னு சொல்கிறது என்ன ஆகிருப்போகுது? அது ஃப்ராடு வேலை இல்லை. நீங்கள் போய் நீங்கள் கும்பிட்ற சாமி கும்பிடுங்க. இப்போ என்ன சொல்கிறான்னா, நேராக கன்னியாகுமரி பக்கத்தில் நான் சொல்லக்கூடிய கோயிலுக்கு போனால் அங்கே போய் இந்த பூஜை பண்ணணுங்கிறது ஃப்ராடு வேலை. அப்படி எதுவும் இல்லை. அப்போ உங்களுடைய நம்பிக்கை எதுவோ அதை தீர்க்கமாகவும் நம்பிக்கையுடனும் செய்யுங்கள்னு சொல்கிறதுல நான் முரண்படலை. அது ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு மதங்கள் ஒவ்வொரு இது, அதில் நான் முரண்படலை. ஆனால் அப்படி செஞ்சாலும் மாறாதுன்றதுல எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. அப்படி கும்பிட்றதா இருந்தால் எதுக்கு ஜாதகத்தை பார்த்தா கும்பிடணுமா? சின்ன வயசில் நீங்கள் கோயிலுக்கு போயிருக்கீங்களா இல்லையா? அப்போ இப்போ வரைக்கும் போகிறீங்க, அப்போ அது வரைக்கும் கும்பிடாமே வந்தீங்க கோயிலுக்கு போயிட்டு? போகிறப்ப பூரா என்ன செய்கிறீங்க? எல்லாத்தையும் கும்பிட்டு தான் வரீங்க. அப்போ இப்போ ஜோசியை சொல்ற ஆள் அவர் சொல்லி அனுப்பிச்சாருன்னா மட்டும் அவர் என்ன ரெக்கமெண்டேஷனா கடவுளுக்கு இல்லைங்களா? நிறைய பேர் மக்கள் வந்து பணத்தை வேஸ்ட் பண்றாங்க. அது அவங்க பயம் ஒன்று. அவங்களுக்கு ஷார்ட்கட் தேவைப்படுது. இப்போ ஒரு 60 லட்ச ரூபா ஒரு ஆள் கடன் வாங்கியிருக்கிறான், என்கிட்ட வந்து 60 லட்ச ரூபா கடன் அடையதுக்கு பரிகாரம் சொல்லுங்கிறான். வாங்குறதுக்கு முன்னால கேட்க வேண்டியதானே வெண்டாஜி பரிகாரத்தை இல்லைங்களா? அவன் வயலுக்கு போய் கேட்குறானுங்க. 60 லட்ச ரூபாய்க்கு எவனாச்சும் ஒரு 50,000 ரூபாய்க்கு பரிகாரம் சொல்றான், பண்ணி பார்ப்போன்னு பண்ணி பார்க்குறான். நான் சொல்றது புரிஞ்சுட்டீங்களா? அப்போ 60 லட்ச ரூபா எப்படி அடைக்கணும்? காசு வச்சு தான் அடைக்கணும். அப்போ காசு வந்தால் தான் அடைக்க முடியுன்றப்ப காசு வரதுக்கான வழியை பார்க்கணும். அவனுக்கு விதி இருந்தால் காசு வரும். அப்போ உனக்கு இப்போதைக்கு காசு வராது, 2 வருஷம் ஆகும்னு சொல்லி அனுப்புகிறோம். அது வரைக்கும் என்ன பண்ணுறது? அது வரைக்கும் விதி அவ்வளோதான். அப்போ விதியை நொந்து என்ன போகுது? இப்போ நான் இருக்கிறேன், நான் வந்து இப்போ நான் நினச்சேன்னா நான் சென்னையில் ஒரு 6 ஃப்ளைட்டு இறங்குற மாதிரி நான் ரெடி பண்ணிடலான்னு ஒரு பரிகாரம் பண்ணி இல்லைங்களா? மெட்ரோ ட்ரெயினில் 2 ட்ரெயின் என்னோட தான் இருக்கும், எல்லாத்தையும் மாற்ற முடிஞ்சுன்னா அப்படி மாற்ற முடியாதுல்ல. எனக்கும் பிரச்சனை இருக்குது, எனக்கும் பொருளாதார சிக்கல் இருக்குது, எல்லாமே இருக்கப்போ ஜோசிகாரனுக்கு இருக்குது வாழ்க்கைன்றப்ப ஜாதகம் என்பது பியூரா நான் சொல்கிறது உங்களுடைய லைஃப்பை பற்றி ஒரு எக்ஸ்பிளனேஷன் பண்ணக்கூடிய உங்களுடைய புக்கு மாதிரி. அதை நான் படித்து சொல்ல முடியும். ஒரு காலத்தில் நீங்க அதை எப்படி கணிக்கிறீங்க? வேற ஒன்றும் இல்லை. ஜோசியத்தில் ஜாதகத்தில் இருக்கிறோம், அதில் கிரகங்கள் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். கிரகங்கள் என்பது ஒவ்வொரு கிரகங்கள் இப்போ ஒரு 8 எக்ஸ் ஒய் இசட்னு வச்சுருக்கோன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ எக்ஸுங்கிறது வந்து உங்களுடைய ஃபேமிலி லைஃபை குறிக்கும், ஒய் அப்படிங்கிறது உங்களோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸை குறிக்கும், இசட் அப்படிங்கிறது வந்து உங்களுடைய கேரியரை குறிக்கும். அப்போ எக்ஸ் ஒய் எப்படி இருக்குது, ஒய் எப்படி இருக்குது, இசட் எப்படி இருக்குது உங்கள் ஜாதகத்தில். ஒருவேளை எக்ஸ் வந்து கொஞ்சம் டேமேஜாக இருக்குன்னா உங்களுக்கு ஃபேமிலி லைஃப்பில் கொஞ்சம் பிரச்சனை இருக்குது. என்ன செய்யலாம் அப்படின்றப்ப உங்களுக்கு இயற்கையாகவே ஒரு 30 வயசு தான் கல்யாணம் ஆகும், அது வரைக்கும் அமைதியாக இருக்கணும்னு சொல்லுவோம். சிலர் என்ன சொல்லுவாங்கன்னா 22 வயசுலேருந்து பூஜை ஆரம்பிச்சு விட்றாங்க. இவங்க போய் வாழை மரத்துக்கு தாலி கட்ட, கழுதைக்கு தாலி கட்ட, எருமாடுக்கு தாலி கட்டன்னு சொல்லி இருக்கிற எல்லாத்துக்கும் பொம்பளை தவிர எல்லாரும் தாலி கட்டிடுவாங்க இல்லைங்களா? இப்படி தான் சுற்றி இருப்பாங்கன்ற
நம்ம அது இல்லை. நம்ம வந்து இவனுக்கு இத்தனை வயசுல கல்யாணம் ஆகுங்க, அது வரைக்கும் அமைதியாக வேற வேலையை பாருங்க. கேரியர்ல ஒரு இந்த மாதிரி அப்போ எக்ஸ் வந்து நல்லா இருக்குது. அப்ப இப்ப நீங்க சொல்றீங்களா இந்த வயசு வரைக்கும் அமைதியா இருங்க, 30 வயசுல கல்யாணம் ஆகும் அப்படின்ட்டு, அவங்க அதே மாதிரி தான் ஃபாலோ பண்ணுவாங்களா இல்ல நடுவுல? இல்லைங்க, அது காதல் வாய்ப்புல நம்ம நான் இந்த வயசுல நடக்கும்னு நம்ம சொல்லி அனுப்புவோம். அப்பதான் நடக்கும். இவன் என்ன அங்கதான் அதுதான் வந்து நிற்பான். ஓகேங்களா? நம்ம ஏன்னா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு இல்லையா, இந்த மாதிரி கிரகங்கள் இருக்கும்போது இவனுக்கு இதுதான் நடக்குது. ஒன்னா லவ் பண்ணி ஓடி போயிடுவான், இல்லைன்னா ப்ராப்பரா கல்யாணம் 30 வயசு ஆகும்னு சொல்றான். அப்படிதான் நடக்கும். ஏன்னா மேக்ஸ் 99% இப்படிதான் நடந்திருக்கு இதுக்கு முன்னால இந்த இடத்துல கிரகங்கள் இருக்கும்போது. அதே நம்ம சொல்றோம், வேற ஒன்றும் இல்லை. இப்போ நீங்க வந்து ஒரு இடத்துல போய் திரும்புறப்ப கீழே விழுந்துடுறீங்க, எல்லா பேரும் அந்த இடத்துல விழுகிறான். அப்போ சாலை போக்குவரத்துல இருந்து என்ன செய்வாங்க, அந்த இடத்துல ஒரு போர்டு போடுவாங்க, இந்த இடத்துல அபாயகரமான வளைவு, மெதுவா, அப்படி அவ்வளவுதான் மேட்ரு. அது மாதிரி நாங்க என்ன செய்யறோம்னா, இந்த மாதிரி எந்த இடத்துல திரும்பினா விழுகிறான்னு தெரிஞ்சு வச்சுக்கிட்டு இந்த இடத்துல திரும்புற மாதிரி ஒரு ஜாதகம் இருக்கு, நீ விழுக போறேன்னு சொல்றாங்க. அவ்வளவுதான், சிம்பிள். அப்போ வந்து சுக்கிரன் அப்படிங்கிறது ஒரு ஆண் ஜாதத்துல பெண்ணை குறிக்கும், மனைவியை குறிக்கக்கூடியது. இப்போ சுக்கிரன் டேமேஜ் ஆயிடுச்சுன்னா அவனுக்கு திருமணம் தாமதமாகும். அப்போ என்ன செய்யறேன்னா, சுக்கிரனுடைய பேர்கள் இருந்தாலும் அவன் குடும்பத்தில் இப்போ ஒருத்தனுக்கு திருன்னு பேர் இருக்கு, ஸ்ரீதரன் பேர் இருக்கு, இந்த மாதிரி பேர் இருக்கணும், திருமணம் தாமதமாகும். அப்போ சுக்கிரன் எங்கெல்லாம் அவருக்கு பவராக இருக்கோ அவருக்கு திருமணம் தாமதமாகும். அப்போ செவ்வாய் பெண்களுக்கு பவர் இருந்தால் திருமணம் தாமதமாகும். சூரியன் டேமேஜ் இருந்தால் அப்பாவால் பிரச்சனை நடக்கும். இது மாதிரி ஒரு லாஜிக்குகளை, மனிதருக்கு தேவையான ராஜிகள் ஜாதத்தில் எப்படி இருந்தால் என்ன நடக்கும்ன்றத தெரிஞ்சு வச்சுக்கிட்டு உங்க ஜாதத்தை பார்த்து உங்களுக்கு இதெல்லாம் நடக்கும். சில பேர் ஜாதகம்லாம் நம்பவே மாட்டாங்க, இன்னும் கூட எழுதாமலாம் கூட நம்பவே தேவையில்லை. இப்ப இல்ல இப்ப நீங்க கணிச்சு சொல்றீங்க இல்லையா இந்த விஷயம் எல்லாம் நடக்குது அப்படின்னு, அப்ப அவங்களுக்கு அது எப்படி சார், அவங்க அதெல்லாம் ஏத்துக்க மாட்டாங்க? ஏத்துக்கான தேவையில்லைங்க. இப்ப என்ன எதுக்கு தேடி வரீங்க? நான் சொல்றது புரிஞ்சுங்கன்னா, நான் போய் அங்க ரோட்ல நிப்பாட்டிக்கிட்டு நான் வந்து ஊழியம் பண்ணல. யாராச்சும் என்ன கஷ்டத்துல தேடி வந்தாங்கன்னா அவங்களுடைய உதவியோட, இப்ப நான் வந்து நீங்க கண்ண மூடி உட்காந்து நிறைய பேர் வந்து உட்காந்து ஜாதத்தை கொடுத்துட்டு சொல்லுங்கப்பா பண்ணுவான், எடுத்துட்டு போயான்னு சொல்லிடுவேன். எதுக்கு நீங்க என்ன தேடி வரீங்க? என்னோட லைஃப் எப்படி போகுது, உங்களுக்கு ஏதோ ஒரு நீட் இருக்கு போய் தான் வரீங்க. அந்த நீடை என் மூலமா பூர்த்தி பண்ணிக்கத்தான் நீங்க வரீங்க. எனக்கு எதுக்கு எக்ஸாம் வைக்கிற? நான் என்ன உங்கள்கிட்ட சர்டிஃபிகேட் கேட்டேன்? இல்ல நிறைய பேர் இருக்காங்க. இப்போ நீங்க கரெக்டா சொல்லிட்டீங்க, ஒரு விளக்கம் கொடுத்துட்டீங்க. நிறைய பேர் அவங்க ஏமாந்துருப்பாங்க, கொடுத்து மணி கொடுத்து ஏமாந்து. அது அவ்வளவுதான், அது அவங்களுடைய விதிதான், அதுவும் விதிதான். காசு எங்கேயாச்சும் ஏமாறணும்ன்ற நான் சொல்லுவதுங்க. நான் திருப்பியும் சொல்றேன், இப்போ உங்களுக்கு சும்மா இருக்கிறீங்க, ஒரு 10,000 பாக்கெட்ல இருக்குது, ஒரு 10 ஜோசியரை பார்த்துட்டு வரலாம் நீங்க நினைச்சீங்கன்னா உங்களுக்கு விடை கிடைக்காது. என்னைக்காச்சும் ஒரு நாள் ரொம்ப சிக்கல் இருப்பீங்க இல்லைங்களா? நான் நிறைய சேனல்ல சொல்லிக்கிறேன், ஜாதத்தை கிழிச்சு குப்பைத்தொட்டில போடுங்க, வாழ்க்கைக்கு உதவுறது தான். ஜாதம் பார்த்துட்டு இருந்தா உருப்படாம போயிருவீங்கன்னு சொல்லிக்கிறேன். அப்ப என்னைக்கு பார்க்கணும்னா ரொம்ப கிரிட்டிக்கலா நம்மளுக்குன்னு ஒரு தன்னம்பிக்கை இழக்கிற அளவுக்கு வாழ்க்கை போகும். என்ன செய்யறதுன்னு தெரியாது. அப்போதைக்கு ஒரு ஜோசிக்காரன்ட்ட பார்க்கலாம். ஒரு ஜோசிக்காரன் 10 ஜோசிக்காரன் கூட பாருங்க, அது உங்களுடைய விருப்பம். உங்களுக்கு ஒரு 2 ஜோசிக்காரன் 3 ஜோசிக்காரனும் உங்களுக்கு ஒரு நம்பிக்கையா இருப்பான். நீங்க போய் ஒவ்வொரு ஆள் டெஸ்ட் பண்ண தேவையில்லை. ஒரு நீங்களா உங்களுக்கு தெரிஞ்சு போகலாம், இல்லைன்னா யாராச்சும் சொல்லி போகலாம். ஓகேங்களா? நீங்க ஒரு செல்போன் வாங்குறீங்க, ஒரு கார் வாங்குறீங்க, ஒரு பைக் வாங்குறீங்க, ஒரு 2 பேர்த்த விசாரிக்கிறீங்களா? அதுபோல ஜோசிக்காரனும் யாராச்சும் ஒருத்தவங்க சொல்லித்தான். திடீர்னு உங்களுக்கு பிரச்சனை வரும்போது ஒரு ஜோசிக்காரன் முன்னாலாம் வரமாட்டார். உங்க பிரச்சனையை 4 பேருக்கு ஷேர் பண்ணுவீங்க நண்பர்கள்ட்ட. அவர் யாராச்சும் சொல்லி இந்த போல ஜோசிக்காரர் இருக்காரு, அந்த இடத்துல போய் சேர்னா கரெக்டாக சொல்லுவாங்க அந்த ஆளு. அப்படின்னு என்கிட்ட வரீங்கன்னா நான் என்ன சொல்லுவேன்னா, உங்க பிரச்சனை இந்த மாதிரி போயிட்டு இருக்கு, இந்த பிரச்சனை இது மாதிரி வடிவெடுக்கலாம், இதை விட மோசமா போகலாம், அல்லது இதை விட ஸ்மூத் ஆகலாம், அல்லது இந்த பிரச்சனையை நீங்க இப்படி தான் முடிப்பீங்க. நிறைய பேர் கடனுக்காக வருவாங்க. நம்ம பார்க்குறப்ப ஒரு ஜாதத்துல புதன் வந்து வக்ரமா இருக்கும். அப்போ நம்ம கேட்போம், ஏதோ ஒரு ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு இருக்குன்னு கேட்போம். இல்லைன்னு சொல்லுவாங்க. ஏதோ ஒரு ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு இருக்கு, அது உங்களுக்கு பூர்வீகமாக கூட இருக்கலாம், அந்த ப்ராப்பர்ட்டி விற்றதுக்கு அப்புறமா அந்த காசு வந்து செட்டில் ஆகும் அப்படின்னு சொல்றப்ப அவங்களுக்கு இன்னொரு ஐடியா கிரியேட் ஆகும். அது எப்போ செட்டில் ஆகும் அப்படின்னா அடுத்த வருஷமோ இல்லைன்னா இந்த 6வது மாசமோ இல்லை 8வது மாசமோ செட்டில் ஆகுங்கிறப்ப அவங்க என்ன செய்வாங்கன்னா அவங்களுக்கு ஒரு ஐடியா வரும். நம்ம ஒன்றும் அவங்களுக்கு காசை கொடுத்து செட்டில் பண்ண போறதில்ல, நம்ம அவங்களுக்கு பூஜை போட்டு அனுப்ப போறதில்ல. எதை பண்ணாலும் ஒரு ரூட் கொடுக்குறோம், அந்த ரூட்டுக்குள்ள அவங்க என்ன செய்வாங்க, போவாங்க. நம்ம வாழ்க்கை வீணா போயிருமா அப்படின்ற கேள்வியோட வரவங்களுக்கு இல்லை வீணா போகாது, எந்திரிச்சு வந்துருவா. எத்தனை வருஷம்? 4 வருஷம் கழிச்சு தான் எந்திரிச்சு வருவாங்க. 4 வருஷம் போராட்டம் இருக்குன்னு அர்த்தம் அவனுக்கு. இப்போ 4 வருஷம் போராடு, அவ்வளோதான். ஆனால் 4வது வருஷம் நீ வந்து பக்காவா வந்துருவேன். அந்த அளவுக்கு மட்டும் தான் சொல்ல முடியுமே தவிர 4 வருஷத்துக்கு நான் சப்போர்ட் பண்ண முடியாது. ஓகேங்களா? அப்போ ஜாதகம் என்பது உங்களுடைய வாழ்க்கையை பிரதிபலிக்கக்கூடிய ஒரு கருவி. அந்த கருவியை எனக்கு படிக்க தெரியும். நான் வேற ஒன்றும் இல்லை, நீங்கள் ஒரு புக்கு கீழே கடந்து எடுத்துக்கிறீங்க, அந்த புக்கை திறக்கிறீங்க, ஒன்றுமே புரியல. ஓகேங்களா? மராட்டியில் எழுதியிருக்கு, அது என்ன செய்வீங்க? நான் மராட்டி தெரிஞ்சவங்க நான் அது மாதிரி ஒரு லாங்குவேஜ் ஜோசியம், அது வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு லாங்குவேஜ், உங்களுடைய வாழ்க்கையை பற்றிய புக்கு, அதை என்கிட்ட வந்து கொடுக்குறீங்க, நான் படித்து சொல்கிறேன். அவ்வளோதானே தவிர இதில் மாற்றுறதுக்கான வழிகள் ஜோசியத்தில் இல்லை. இந்த ஜோசியமும் அந்த வழிபாடுகளும் சேர்ந்து, இப்போ நான் ஒரு இடத்துல குருக்குலா இருக்கிறேன், நான் இதையும் செய்கிறேன் அதையும் செய்கிறேன், ஒரு கோயிலில் குருக்குலா இருக்கிறேன், வரவங்க என்கிட்ட ஜாதகம் பார்க்குறாங்க, அப்போ என்ன செய்யலாங்க, ஒரு ஓமம் வளர்த்துக்கோங்க அப்படிங்கிறேன். அவ்வளோதான், ரெண்டையும் சேர்த்து கிளப் பண்ணி நான் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறேன்ற மாதிரி போனதானே தவிர இது எங்கேயுமே செய்யலை. அப்படி செய்கிறதா இருந்தால் முதல்ல வந்து ராமாயணத்தில் வந்து வசிஷ்டருக்கு எத்தனை பொண்டாட்டி அப்படின்னா, வசிஷ்டர் வந்து தசரதன் தான், அவர் தான் ஜாதகம் பார்த்து, அவருக்கு 60,000 பொண்டாட்டி. அவர் சரியா ஜாதகம் பார்த்துனா முதல் பொண்டாட்டின்னு நிறுத்திருக்கணுமா இல்லையா?
அடுத்து ராமருக்கு பட்டாபிஷேகம் கொடுக்குறாங்க. அவர் பட்டாபிஷேகத்தன்னைக்கு என்ன பண்ணிடுறாரு, பட்டாபிஷேகத்தை கேன்சல் பண்ணிட்டு காட்டுக்கு போயிடுறாரு. கடைசியில் பொண்டாட்டிய சீதா தேவியும் போயிடுறாங்கன்றப்ப இவ்வளோ ஃப்ளாப் எதுக்கு வந்துச்சுன்னா அவருடைய விதி. அது அவர் மாற்ற ட்ரை பண்ணல. வசிஷ்டர் எங்கேயும் மாற்றல, சகாதேவனும் மகாபாரதத்தில் எங்கேயுமே மாற்றலை. விதிகளை சொல்லிக்கிட்டே வராங்க. இது இப்படி போகும் இப்படி போகும் இப்படி போகும் சொல்லிட்டே வராங்கன்னு போல ஜோசியன் என்பவன் விதியை விலைக்கு கூறுபவன், அவ்வளோதானே தவிர இதுக்கு மேலே அவனுக்கு பவர் கிடையாது. அப்படி பவர் தான் நான் தானே கடவுளாயிருவேன். யாருடைய வாழ்க்கையும் யாருனாலையும் சேஞ்ச் பண்ண முடியாது. ஆனால் படித்து சொல்ல முடியும். அதுக்கான ரூல்ஸ் தான் அந்த ஜோதிடம். இதை வந்து கணிதம் மட்டும்தானே தவிர இதில் சயின்ஸ் கிடையாது. ஏன்னா இதில் சயின்ஸுக்கு இடமே இல்லை. சயின்ஸுங்கிறது ஒன்றுமே கிடையாது. இது வந்து லாஜிக், கணிதங்கள். இந்த கணிதங்கள் ஆல்ரெடி இருக்கக்கூடிய தரவுகளால் நாங்கள் இப்போ ஒரு உதாரணத்துக்கு கொரோனா வருது அப்படின்னா கொரோனா என்னால் கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா இதுக்கு முன்னால் கொரோனா வந்ததுக்கான தரவு இல்ல. ஒருவேளை இப்போ நான் வந்த தரவுகளை கலெக்ட் பண்ணி வச்சிருக்கிறேன். இனிமேல் ஏதாச்சும் கொரோனா மாதிரி வருமா அப்படின்றத வேணா நான் அனுமானிக்க முடியும். அதுவும் அனுமானிக்கத்தான் முடியும். அப்போ ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை அனுமானிக்கிறது, ஓகேங்களா, அனுமானிக்கத்தான் முடியுமே தவிர பர்ஃபெக்டாக இதுதான் நடக்கும்னு எழுதி கொடுக்க முடியாது. ஏன்னா இப்போ நீங்கள் உங்கள் வீடு எங்கே இருக்குது, உங்கள் வீடு வந்து ஒரு முக்குள் வந்து திரும்ப இடத்துல இருக்குது அப்படின்றது உங்களுக்கு சொன்னாலும் பேசலாமே தவிர கற்பனை எனக்கு உள்ள என்ன ஆகாது, வராது. அப்போ உங்க வீடுல நடக்கக்கூடிய விஷயங்களை நான் கற்பனையா சொல்ல முடியாது. உங்க வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயங்கள் நீங்க யாரை சந்திப்பீங்கிறது எனக்கு கண்ணுக்கு தெரியாது. நான் ஒரு கணிதத்தை சொல்லலாம், அதோட நீங்க பொருத்தி உங்களுடைய கணிதங்களை என்ன பண்ணலாம், எக்ஸ்டென்ஷன் பண்ணலாம். அப்போ நான் எல்லாத்தையும் வரைஞ்சு பாதி பாதியில் விடுவேன். நீங்க அதுக்கு அளவு கொடுத்து நீங்க முடிக்கலாம், ஃபினிஷ் பண்ணலாம். நீங்க ஃபினிஷ் பண்ண தயாரா இல்லைன்றப்பயோ இல்லை நீங்க ஃபினிஷ் பண்றதும் நான் ஆரம்பிக்கிறதும் வேற முரண்பட்டு இருக்குன்றப்போ அது சரியா வராம போயிடலாம். அப்போ வந்து அனுமான கணிதம், இந்த அனுமான கணிதம்ங்கிறத வச்சுக்கிட்டு நான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் சொல்றேன். அப்போ ஒரு டாக்டர்கிட்ட போறீங்க, வயிறு வலிக்குன்னு சொல்றப்ப அவர் வயிறு வலிக்கிறதுக்கு 500 காரணம் இருக்கலாம். எல்லா காரணங்களையும் அவர் அனலைஸ் பண்ணுவார், ஒரு 4-5 டெஸ்ட் எடுப்பார். அது மாதிரி நாங்களும் என்கிட்ட ஜாதகம் கொடுத்தோன்னே உங்களுக்கு ஃபேமிலி பிரச்சனை இருக்கான்னு கேட்போம். ஆமாம் சார் அதுக்கு தான் வந்திருக்கேன்றப்ப உங்க குடும்பத்தில் இவருக்கு 2 கல்யாணம் இருக்கா, இவங்களுக்கு 2 கல்யாணம் இருக்கா, உங்களுக்கு ஏதாச்சும் கரெக்டா அந்த விஷயத்துல காட்டுறாங்க. ஈஸிங்க. அது வந்து வேற ஒன்றும் இல்லை. இப்போ உதாரணத்துக்கு நான் சிம்பிளா சொல்லித்தரேன். ஒரு ஜாதகத்துல வந்து சனி அப்படின்னா வந்து தொழிலை குறிக்கக்கூடிய கிரகம். அப்ப சனி அப்படின்ற கிரகம் இருக்கக்கூடிய கட்டத்துக்குள்ள வேற ஏதாச்சும் ஒரு கிரகம் இருந்து அது வக்ரம்ன்ற ஒரு நிலையில இருந்தாலும் பரிவர்த்தனைன்ற ஒரு நிலையில் இருந்தாலும் சனி அப்படிங்கக்கூடிய காரகம்னா அதனுடைய சிக்னிஃபிகேட்டர்ஸ், அது கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன ஆகும் அப்படின்னா ஜாதகருக்கு திடீர்னு கட்டாயிரும். அப்ப சனி என்ன சொன்னேன், தொழில்னு சொன்னேன். அப்ப சனியோட சேர்ந்த கிரகம் வக்ரமோ பரிவர்த்தனை ஆகிறப்ப இவருக்கு திடீர்னு தொழில் கட்டாயிரும், அல்லது இவருடைய தொழிலை யாராச்சும் ஆட்டை போட்டு போயிடுவாங்க. சரி, இப்போ அந்த சனி எடுத்துட்டு அந்த இடத்துல சுக்கிரன் வைப்போம். சுக்கிரன்றது ஒய்ஃப், ஓகேங்களா. இப்போ என்ன, அப்போ அதே கண்டிஷன். அப்போ சுக்கிரனோட வக்ரமான பரிவர்த்தனையான கிரகம் இருக்கு, என்ன நடக்கும், வேற யாராச்சும் ஆட்டை போட்டு போயிடுவாங்க. புரிஞ்சுக்கலாம், ஈஸி தானே, இவ்வளவுதான் லாஜிக். இதே மாதிரி ஒவ்வொரு கிரகத்தோட யார் சேர்ந்திருக்காங்க. குருங்கிறது ஜாதகர். அப்ப குருவோட சேர்ந்த கிரகம் ஏதாச்சும் வக்ரம் பரிவர்த்தனை ஆகுமே என்ன நடக்கும், கெட்டது நடக்கும். ஜாதகர் யாரோட ஓடி போயிடுவாரு, இல்லைன்னா ஜாதகர் 2 கல்யாணம் ஆயிரும், ஓகேங்களா. அப்ப சப்ஜெக்ட் என்னன்னா யாரோட எந்த கிரகம் வக்ரம் செய்யுதோ அந்த கிரகம் அடி வாங்கிடும். அப்ப சூரியனோட சேர்ந்த கிரகம் ஒரு 2 வக்ரம் பரிவர்த்தனை, உங்க அப்பாவுக்கு 2 கல்யாணமான்றப்ப இல்ல எங்க அப்பாவுக்கு 2 கல்யாணம் இல்லை, ஆனா அது மாதிரி ஒரு பிரச்சனை வந்துச்சு, அப்படி இல்லைன்னா அவங்க அப்பா இறந்துருவாரு. இது மாதிரி சில லாஜிக்கல், இது மாதிரி 1000 லாஜிக் எங்கள்கிட்ட இருக்கு. எல்லா லாஜிக்கையும் கலெக்ட் பண்ணி வச்சுட்டு நாங்க அதே மாதிரி இறப்பெல்லாம் கூட, இறப்பு அந்த அளவுக்கு அக்யூரேசியா போக முடியாது, சரிங்களா. அதாவது இந்த காலத்துல இறப்புக்கான காரணங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அது யாரு அப்படின்றத எல்லா ஜாதத்தையும் எடுத்து வச்சுட்டு யார் இந்த இடத்துல உடல் ரீதியா வீக்கா இருக்காங்கன்றத கணிச்சு சொல்ல முடியும், சரிங்களா. இது வந்து பொதுவாக உங்க குடும்பத்துல ஒரு கர்மக்காரியன்னு சொல்லலாம். ஆனா இவர் தான் இறப்பார் அப்படின்றது எல்லா ஜாதகங்களுடைய காரணங்களும் தேவை. அதை அனுமானிக்கு தான் முடியும். சில நேரத்தில் இறப்புக்கு பதிலாக ஏதாச்சும் ஆக்சிடென்ட் கூட ஆயிடலாம், இல்லைன்னா பெரிய இழப்புகள் வந்துடலாம். ஒரு 5 கோடி 10 கோடி இழந்து கூட போயிடலாம். அவங்களோட ஸ்டேட்டஸ் ஒரு 5 லட்சத்தை இழந்தா கூட பெரிய இழப்பாக இருக்கலாம் அவருக்கு. அப்போ அவங்களுக்கு ஒரு பெரிய இழப்போ அல்லது கர்ம காரியங்களோ நடக்கும்ன்றதை நம்ம சொல்ல முடியுமே தவிர இறப்பு அப்படிங்கிறத யாருனாலையும் ஃபிக்ஸ் பண்ணி சொல்ல முடியாது. அதனால தான் சாக போகிற தேதி சகாதேவனுக்கே தெரியாதுன்னு ஒரு பழமொழி இருக்குது, சரிங்களா.